அதில் இப்போ பிஜேபி தலைவர் எச் ராஜா அதை கொஞ்சம் இஷ்யூ இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டாரு, அண்ணாமலையும் எடுத்துட்டாரு அதை. இதில் பாருங்க, ஆனால் ஒரு கேள்வி வருதுங்க. இது மாதிரி இப்போ பாருங்க, இந்த வக்ஃபு இப்போ சட்டம் இப்போ வரப்போகுது. இப்போ நீங்கள் இந்து கோவில்களில் வக்ஃபு இதில் இருக்குது, நிலத்தில் இருக்குது அப்படின்னு பல இடங்கள்ல இந்த பிரச்சனை வந்துட்டு. இதில் திமுக அரசு மேலே என்ன குற்றச்சாட்டு? நீங்கள் ஓட்டுக்காக நீங்கள் எது நடவடிக்கை நியாயமாக எடுக்கணுமோ அதை எடுங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நிலைமை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்துக்களோட விஷயங்கள்ல இந்துக்களை சார்ந்தது, நம்ம கோவிலை சார்ந்தது, அதை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலான்னு நினைக்கிறது தப்பு. இதே ஒரு மாஸ்கை பற்றியோ மஸ்ஜிதை பற்றியோ சர்ச்சை பற்றியோ ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு என்ன முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீங்க? அதே முக்கியத்துவம் ஒரு கோவிலுக்கு தரணும். அந்த மத வெறிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இதில் தான் இல்லை. மத வெறிகள் எல்லா மதத்திலும் இருக்காங்க. அந்த மத வெறியோட கூட தீவிரவாதமும் வளர்றது தமிழ்நாட்டில். அதை புரிஞ்சிடக்கூடாது. இது பின்னணியில் ஏதாவது தீவிரவாத சக்திகள் இருக்கிறாங்களாங்கிறத விசாரிக்கணும். ஏன்னா இப்போ மத்திய அரசுக்கு இந்த மத்திய ரிப்போர்ட்லாம் போயிருக்குது, என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தில். பாருங்க, தீவிரவாதம் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் ஒரு பெரிய பிரச்சனை. இதில் சந்தேகமே கிடையாது, யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இது டிஎம்கே தலைவர்களும் உணர்ந்திருக்காங்க. நம்ம பாலிடிக்ஸ்னால தீவிரவாதம் வளர்றது. எப்போ பார்த்தாலும் ஓட்டுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்? எது நியாயமோ எது நேர்மையோ அது செய்யுங்க. பாருங்க, இதை இப்போ கண்ட்ரோல் ஆகலைன்னா அது போக பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க இந்த மாதிரி அரசு இருக்கிறதுனால தான் அவங்க என்கரேஜ் ஆங்க. இது பின்னாடி தீவிரவாதம் இருக்குது, சந்தேகமே இல்லை. நீங்க கோயம்புத்தூர்ல நடக்கிற மாதிரி இப்ப மதுரை பக்கம் ஆரம்பிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க. இது பின்னாடி தீவிரவாதம் கட்டாயமா இருக்குது. இது மத்திய அரசோட கண்காணிப்புல இருக்குது. ஐபி ரிப்போர்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்றம், அதாவது முருகர் மலை இல்ல சிக்கந்தர் மலை அப்படிங்கிற நிலையில தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பு நிலவிக்கிட்டு இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இது குறித்து ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்தியிருந்தாங்க. தமிழக திமுக அரசாங்கம் அனுமதி கொடுக்காத நிலையிலையும் நீதிமன்றம் 1 மணி நேரம் அனுமதி கொடுத்திருந்தாங்க. இந்த அனுமதி கொடுக்கப்பட்ட அந்த 1 மணி நேரத்திலேயே பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கூடியிருந்தாங்க. அப்போ தமிழகத்துல இந்து மக்கள் மத்தியில, இந்து அமைப்புகள் மத்தியில ஒரு எழுச்சி உருவாகி விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லைங்க, கட்டாயமாக எழுச்சிங்கிறது வெறும் இந்து ஆர்கனைசேஷன்ஸ்னால இல்லை. இது பாருங்க, திருப்பரங்குன்றங்கிறது ஆறுபடை வீடுகளில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்தலம். அதுக்குன்னு ஒரு இது இருக்குதுங்க. அந்த இடத்துல பாருங்க, சிக்கந்தரமலையா திருப்பரங்குன்றமான அது நடுவில் அது வந்திருக்கலாம், மினி வந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ ஏன் இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா, இந்த நம்ம ராமநாதபுரம் எம்பி அவர் இதில் என்ன ரோல் அவருக்கு? அவர் ஏன் இது பெருசு பண்ணாரு? முதல்ல அதுக்கு ரியாக்ஷன் தானே இது. அதில் இப்போ பிஜேபி தலைவர் எச் ராஜா அதை கொஞ்சம் இஷ்யூ இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டாரு, அண்ணாமலையும் எடுத்துட்டாரு அதை. இதில் பாருங்க, ஆனால் ஒரு கேள்வி வருதுங்க. இது மாதிரி இப்போ பாருங்க, இந்த வக்ஃபு இப்போ சட்டம் இப்போ வரப்போகுது. இப்போ நீங்கள் இந்து கோவில்களில் வக்ஃபு இதில் இருக்குது, நிலத்தில் இருக்குது அப்படின்னு பல இடங்கள்ல இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இதில் திமுக அரசு மேலே என்ன குற்றச்சாட்டு? நீங்கள் ஓட்டுக்காக நீங்கள் எது நடவடிக்கை நியாயமாக எடுக்கணுமோ அதை எடுங்க. இதில் பாருங்க, இது அதாவது எல்லா சமுதாயத்திலையும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணுறதுக்குன்னு ஆள் இருப்பாங்க, இது மூலமாக அரசியல் பண்ணணுன்னு இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் முருகனோட ஒரு புனித ஸ்தலமான திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதில் பாருங்க குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. அவங்க நான்வெஜ் சாப்பிட்டாங்க, சாப்பிடல, அது வேற விஷயங்க, நடந்துதான். ஆனால் ஒன்று இது இந்த மாதிரி புனித ஸ்தலத்தில் மக்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று செய்ய நடக்கக்கூடாது. ஏன்னா பக்தர்கள் மனசில் படக்கூடாது, ஓ திமுக ஆட்சின்னா நம்ம இந்து பக்தர்கள்லாம் நம்ம இதை யாரும் கேட்க மாட்டாங்க. இதில் காவல்துறைக்கு தான் அதிகமாக ப்ரெஷர் இருக்குது பாருங்க. காவல்துறைக்கு ப்ரெஷர் இருக்குது. ஆனால் திருப்பி திருப்பி டிஎம்கே தரப்பில் சொல்லி இல்லை பிஜேபி தான் பெருசு பண்ணுறாங்க, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல வர தேர்தல்னால நம்ம ஓட்டு இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிற சில கும்பலும் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதில் தான் இந்த நேரம் தான் நம்ம காமிக்கணும், நம்ம இல்லைன்னா டிஎம்கே இல்லை. இதில் டிஎம்கே தான் பாதிக்கும். எது நியாயமோ அதை செய்யுங்க.
அதே நேரத்தில் யாராவது இதை மத வெறி கலப்புறதுக்கு முயற்சி பண்ணால் அதை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்க. ஆனால் ஒரு புனித ஸ்தலத்தோடது ஒரு புனிதத்தை இது பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது எந்த மத இடம் இருந்தாலும் சரிங்க. அண்ட் ஆறுபறை வீடுல இது ஒரு முதல் வீடு இது. அதனால் இதுக்கு தனி இது இருக்குதுங்க. இது மேலே எனக்கு தோணுது டிஎம்கே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி யாராவது செய்கிறாங்கன்னா அவங்க வந்து இதில் பாருங்க, இதை டிஎம்கே சரியாக ஹேண்டில் பண்ணேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் மக்கள் மனசில் இது மாதிரி ஒன்று கிளம்பும். நம்ம இந்துக்கள்லாம் நம்மளாம் என்ன ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா? நியாயம்னா எல்லாருக்கும் இருக்கணும். எந்த மதத்தையும் பார்க்கக்கூடாது. எது நியாயமோ அது செய்யணுங்க. எது புனிதமோ அது எந்த மதத்தோட புனித ஸ்தலமாக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எல்லாரோட கடமை. ஓகே சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகள், எதிர்கட்சிகளும் திமுக மீது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து நவாஸ்கனி எம்பி இது போன்ற செயல்பாட்டில் ஈடுபட்டதற்கு திமுக அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற கருத்துக்கள் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, திமுக மு.க.ஸ்டாலின் அவர்கள் அச்சப்படுகிறார், பயப்படுகிறார் முடிவெடுப்பதற்கு. மதவாத சக்திகள் இங்க செயல்பட துவங்கி இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது அச்சப்படாமல் பயப்படாமல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செயல்படணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்கிறது? ரெண்டு தரப்புல இருந்தும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீது தான் அம்புகள் ஏவப்படுகிறது. எப்படி சார் பார்க்கிறது? அதை கரெக்டுங்க. ஸ்டாலின் சார் மேலே என்ன இது ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பிஜேபி மேலே நடவடிக்கை எடுங்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் சொல்லி இல்லை, பிஜேபி தான் இதுக்கு காரணம். அதெல்லாம் அதுக்குள்ளே போக மாட்டேங்கிறாங்க. திருப்பரங்குன்றம், ஆறுபடை வீடு, அங்கே இதுவரையில் அந்த இடத்துல அந்த தர்கா அது பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ ஏன் இதை வச்சுன்னு ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க? இது தர்காவுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணுறாங்களா? இல்லை இதுதான் நேரம், நம்ம தேர்தலுக்கு முன்னாடி இதை ஒரு இது பண்ணலாம். அண்ட் இதுக்கும் வஃப்க்கு மசோதா இப்போ பார்லிமெண்டத்தில் வரப்போகுது, இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? ஆனால் ஒன்றுங்க, இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் நிலைமை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்துக்களோட விஷயங்களில் இந்துக்களை சார்ந்தது, நம்ம கோவிலை சார்ந்தது, அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடலான்னு நினைக்கிறது தப்பு. இதே வந்து ஒரு மாஸ்கை பற்றியோ மஸ்ஜித்தை பற்றியோ சர்ச்சை பற்றியோ ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு என்ன முக்கியத்துவம் நீங்கள் கொடுப்பீங்க? அதே முக்கியத்துவம் ஒரு கோவிலுக்கு தரணும். இதில் நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஸ்டாலின் அவர் பாருங்க, அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறவர். அவர் எப்போதும் என் கருத்து என்னன்னா, அவர் இதை பெருசாக விரும்ப மாட்டார். ஏன்னா இது பாருங்க, இதில் அனாவசியமாக ஏதாவது ஒரு டென்ஷன் வரக்கூடாது. அதே நேரத்தில் டிஎம்கேக்கு இப்போ இல்லைங்க, ரொம்ப நாளாக திராவிட பாலிடிக்ஸில் என்னன்னா மைனாரிட்டிஸை கையில் வச்சுக்குது. அப்புறம் இந்துக்கள்னு வரும்பொழுது இல்லை இது ஜாதி இது சொல்லி ஜாதி மூலமாக பிரித்து ஆளுவது, டிவைட் அண்ட் ரூல். இது ஆங்கிலேயர் காலத்தில் நடந்து தான் இப்பவும் நடக்குது. ஆனால் இதை தேர்தல் அரசியோட சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதை தேர்தல் அரசியோட சேர்த்தீங்கன்னா இதில் என்ன ஆகும்னா, சரி உங்களுக்கு அந்த வர்க்கத்தோட ஓட்டு கிடைச்சிடலாம். ஆனால் பாருங்க, நீங்கள் உங்கள் செயலாலேயே அந்த இடத்துல மதவெறி சக்திகளுக்கு இடம் கொடுக்குறீங்க. அண்ட் மதவெறிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்து இதில் தான் இல்லை, மதவெறிகள் எல்லா மதத்துலையும் இருக்காங்க. அண்ட் மதவெறியோட கூட தீவிரவாதமும் வளர்றது தமிழ்நாட்டில். அதை புரிஞ்சிக்கக்கூடாது. இது பின்னணியில் ஏதாவது தீவிரவாத சக்திகள் இருக்கிறாங்களாங்கிறத விசாரிக்கணும். ஏன்னா இப்போ மத்திய அரசுக்கு இந்த மத்திய ரிப்போர்ட்லாம் போயிருக்குது, இங்கே என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தில், இதில் யார் பின்னாடியில் இருக்காங்க, ஏன் இத்தனை நாளாக பிரச்சனை இல்லை, இப்போயே பிரச்சனை ஆகுது, பிரச்சனைக்கு காரணம் யார், அது பிரச்சனை காரணம் ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸா இல்லை இது வந்து இஸ்லாமிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸா? நான் இஸ்லாமிஸ்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லும்போது தீவிரவாதிகள், தீவிரவாதம் இதை பரப்புறதுக்காக சில பேர் இருக்காங்க. தேர்தல் டயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மதசார்பற்ற கட்சிகள் சொல்லிக்கிறாங்களே செக்குலர் பார்ட்டிஸ், அவங்க இந்த டயத்தில் வீக் ஆயிடுறாங்க. அதை அவங்க அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாங்க. அதனால என்ன கேட்டீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் இந்த மேட்டரில் இங்கே பாருங்க, ஆறுபடை வீடுகள் தமிழ்நாட்டில் நீங்கள் இவ்வளவு தமிழை பற்றி பேசும்பொழுது நீங்கள் தமிழோட பெருமையில நீங்கள் முருகனை தள்ளி வச்சிட முடியுமா? ஆறுபடை வீடுகளை தள்ளி வச்சிட முடியுமா? அதை இதை தள்ளி வச்சிட முடியுமா? தமிழ் என்ற சொல்லுக்கே முருகன் பாடல்களே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதில் மேட்டரில் கொஞ்சம் சீரியஸாக தான் போனோம்.
என்ன கேட்டீங்கன்னா அரசு தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும். அவங்களுக்கு சொல்லலாம் பாருங்க, இது எத்தனை தமிழ் மக்கள் அங்கே போறாங்க, அங்கே போய் முருகனை கும்பிட்டு வராங்க, சாமி கும்பிட்டு போறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஏன் நடக்குது? அப்புறம் இந்த இதை நீங்க இப்ப செக் பண்ண வச்சுக்க, இந்த மாதிரி பல கோவில்கள்ல இந்த பிரச்சனை வரும். பல கோவில்ல இந்த பிரச்சனை வரப்போகுதுங்க. இது ஓகே. என்ன கேட்டீங்கன்னா, இது மேல உடனடியாக நடவடிக்கை முதல்வர் எடுக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும். இதுல டிஎம்கேட பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடாது. அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெருக்கடி அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த பக்கம் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர், சிறுபான்மையினர் வாக்கு திமுகவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி ரொம்ப அதிகரித்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல பாருங்க, நெருக்கடி ஏன் வருதுங்க? நீங்க ஏன் நினைக்கிறீங்க இது மேல நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா, நடவடிக்கை எடுத்தேன்னா, நீங்க ஏன் நினைக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு இது எதிர்த்திருப்பார்கள்னு? தீவிரவாதிகள் எதிர்த்திருப்பார்கள். தீவிரவாதிகளை நம்ம எப்படி இருந்தாலும் அவங்கள நீங்க இது பண்ணியாடுமே. நீங்க தீவிரவாதத்தை சப்போர்ட் பண்ண முடியாது இல்ல. பாருங்க, தீவிரவாதம் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் ஒரு பெரிய பிரச்சனை. இதுல சந்தேகமே கிடையாது, யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இது டிஎம்கே தலைவர்களும் உணர்ந்திருக்காங்க. நம்ம பாலிடிக்ஸ்னால தீவிரவாதம் வளர்றது. எப்போ பார்த்தாலும் ஓட்டுக்கு பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்? எது நியாயமோ எது நேர்மையோ அதை செய்யுங்க. என்ன பாருங்க, இதை இப்போ கண்ட்ரோல் ஆகலைன்னா அது போக போக பெரிய பிரச்சனை ஆயிடும். அடுத்த பாபர் மசூதி, அயோத்தி அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாமே இப்போ அடிபட துவங்கி இருக்கு. அதாவது நீதிமன்றத்துல வாதங்களை முன்வைக்கும் போது கூட தமிழக அரசாங்கம் தரப்புல அடுத்த பாபர் மசூதியாக இது மாறிவிடக் கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. சோ இது எப்படி சார் அடுத்த பாபர் மசூதி பிரச்சனை போல வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? இல்லைங்க, நீங்க ஒரு அரசு தரப்புலேருந்து இதை நீங்க கோர்ட்ல சொல்லும்போது என்ன தெரியுது? நீங்க ஆல்ரெடி ஒரு சைடு பக்கம் போறீங்க. நீங்க பாருங்க, அதாவது மாநில அரசு என்ன சொல்லியிருக்கணும்? இந்த பிரச்சனைங்கிறது என்ன பிரச்சனைன்னு எடுத்து சொல்லணும். அது நீங்கள் ஆல்ரெடி சொல்கிறீங்க இது பாபரி மஸ்ஜித் போல போனால் அப்போ அயோத்தியா மாதிரி போகிறீங்க. அப்போ ஆல்ரெடி ஒன் சைடு, ஆல்ரெடி நீங்கள் ஒரு சைடு எடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி பேசும்போது ஒரு சைடு போகிறீங்க. ஏன்னா தேர்தல் வருது, ஒரு ஆண்டு காலத்தில் நீங்கள் பயப்படுறீங்க அந்த ஓட்டு வரலைன்னா நமக்கு என்ன ஆகும்னு. இது கூடாதுங்க. பாருங்க, ஓட்டு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வருங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு வரப்போகுது. ஆனால் இந்த மேட்டரில் நீங்கள் நேர்மையாக நியாயமாக நடந்தீங்கன்னு ஒரு நல்ல பேர் வாங்கிக்கோங்களேன். ஏன் நல்ல பேர் வாங்குறத தயங்குறீங்க? ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா, நான் எதிர்பார்க்கிறது ஸ்டாலின் இதில் வந்து கொஞ்சம் இந்த கட்சி இதெல்லாம் பார்க்காம, கட்சியில் பார்ட்டி பாலிடிக்ஸ் பார்க்காம இதில் இது பண்ணணுங்க. ஏன்னா இதில் பாருங்க, இதில் வந்து ஒரு தரப்பு தான் பிரச்சனையை உண்டாக்குறாங்க, இல்லை பிரச்சனையே கிடையாதுன்னு. அது சரியான கருத்து கிடையாது. ஏதோ அங்கே நடக்குதுங்க. அது நடக்கலைன்னா இது ரியாக்ஷன் இருக்காது. இந்து அமைப்புகள் இதை ஒரு பிரச்சனையை அவங்க எதுக்கு எடுக்கணும்? அங்கே ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, இல்லை ஏதோ முயற்சி நடந்துட்டு இருக்கு. அப்போ அதனால இது மேலே நடவடிக்கை வேண்டியது ஒரு கட்டாயம் வருதுங்க. அதில் நான் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஸ்டாலின் தமிழ்நாடு தேர்தலை பற்றி யோசிக்காம இது மேலே நல்ல முடிவு எடுக்கணும். இது உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கணும். இது வைக்கல வச்சுக்கோங்க, இது வளர்ந்துட்டே போகும். வெறும் இந்து அமைப்புகள் தான் இதை தாரார் பண்றாங்க, இந்து அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுங்க, இதை எடுத்தால் அது முடிஞ்சிடும் நினைக்காதீங்க. அவங்க இந்த மாதிரி அரசு இருக்கிறதுனால தான் அவங்க என்கரேஜ் ஆங்க. இது பின்னாடி தீவிரவாதம் இருக்குது, சந்தேகமே இல்லை. இது நீங்க கோயம்புத்தூர்ல நடக்கிற மாதிரி இப்ப மதுரை பக்கம் ஆரம்பிச்சிருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்க. இது பின்னாடி தீவிரவாதம் கட்டாயமா இருக்குது. இது மத்திய அரசோட கண்காணிப்புல இருக்குது. ஐபி ஓகே ரிப்போர்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே சார், பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி.